மாக குப்த நவராத்திரிகள் ஜான்வரி 19 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரிய நம்ம தியானம் மூலம் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமான ஆற்றல் நம்ம ரிசீவ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளவு நேரம் தியானம் பண்ண முடியுமோ இரவுகள்ல தியானம் பண்ணுங்க. நைட்டு பண்ண முடியலன்னா காலையிலயாவது பண்ணுங்க. இந்த நவராத்திரிகள்ல தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான 10 ஆற்றல்கள் இந்த பூமிக்கு வந்து சேரும். நம்ம தியானம் பண்ணலன்னா அத நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. அதோடைய பேர்கள் காளி, தாரா, திரிபுர சுந்தரி, பைரவி, சின்னமஸ்தா, புவனேஸ்வரி, பூமவதி, பக்லாமுகி, மாதங்கி, கமலா. 10 சக்திகள். இதுடைய அர்த்தங்கள் ஒரு சக்திக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம இந்த உருவம் காட்டின இல்லையா, இந்த உருவத்தையும் தாண்டினதுதான் அந்த ஆற்றல். நமக்கு புரியறதுக்காக முன்னோர்கள் ஒரு உருவத்தை வச்சிருக்காங்க தவிர்த்து இதுவே கிடையாது. இந்த உருவத்தை நம்ம வந்துட்டு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதோடைய சக்தி நிலைகள், அதோடைய அர்த்தங்கள் நம்ம தினமும் ஒரு சக்திக்கு காரணமான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்குள்ள இருக்கிற எபிலிட்டிஸ ஆக்டிவேட் பண்றதுதான் இந்த ஆற்றலுடைய வேலை. உருவம் கிடையாது. நம்ம தியானம் பண்ணா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் ஆக்டிவேட் ஆகும்.